எம்ஜிஆருக்கு பின் ரஜினிகாந்த் லட்சக்கணக்கான ரசிகர்களை வலுவான ரசிகர் மன்றங்களையும் கொண்டிருந்ததால் காவல்துறையினர் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றங்களின் எண்ணிக்கைகள், விலாசங்கள், நடவடிக்கைகள் இவற்றை கண்காணிக்க ஆரம்பித்தனர். போலீசார் சில ரசிகர்களை கண்ணியமாகவும் சிலரை அடாவடியாகவும் விசாரித்தனர். இதை கேள்விப்பட்ட ரஜினிகாந்த் அதிர்ச்சி அடைந்தார். முதல்வரின் பார்வைக்கு இதை கொண்டு செல்ல முயற்சி செய்த போது முதல்வரை சந்திக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் இருந்துதான் ரஜினியின் வாழ்க்கையும் திரைப்படமும் ஒன்றாகி போனது. தன் ரசிகர்களுக்கு சொல்ல விரும்புவதை திரைப்படங்கள் மூலம் சொல்ல ஆரம்பித்தார். கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்க கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பால தானா சேர்ந்த கூட்டம். எந்த தனி சாம்ராஜ்யம், அன்பு சாம்ராஜ்யம். இதை யாராலையும் அழிக்க முடியாது.